வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்த கணிதம் வச்சுருந்தேன். சரிவகம் ட்ரபிசியம் ஆஃப் கேப்பு ஆஃப் தலையை வந்து கேப் சரிவாக போட்டு மர ஆஃப் 1/2 கேப்பு ஹெச்ஏபி ஹேப்பு சரிவகம் கேப்பு இப்படி சரிவாக போட்டிருப்போம் தலையில் ஆஃப் தலையில் கேப்பு அப்படின்னும் பொழுது இது இன்னொன்று ஃபார்முலா நிறைய விஷயங்கள்லாம் வந்து சதுரம் அப்படின்னா 2 டைமென்ஷன் இருக்கும். அதாவது பரப்பளவு அப்படின்னு பார்த்தா 2 டைமென்ஷன் இருக்கும். கன அளவுன்னு பார்த்தா க்யூப்பில் வரும். இதில் இப்போ ஹெச்ஏபி கேப்புன்னு போட்டோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 3 டைமென்ஷன் 3 இருக்குது. பட் 2 பெருக்கணும்னா தான் ஸ்கொயர் வரும். அப்போ ஏதோ ஒன்று ப்ளஸில் இருக்குது. ஏவும் பியும் வந்து இணையானது. இது ஹெச் தனித்து இருக்குது. அதனால் ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இது ஃபார்முலாலாம் சில சாம்பிள் தான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபியூச்சரில் நம்ம ஒரு டாப்பிக்காக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தனி வட்டி கணக்கு பொறுத்த வரைக்கும் வந்து தனி வட்டி சில கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்முலாவே தேவையில்லை. நீங்கள் அப்படியே ருட்டீனாக நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம், அப்பா அம்மா வாங்கியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அந்த கணக்கை நீங்கள் போட்டு அப்ளை பண்ணால் கூட இல்லை ஆன்சர்லேருந்து கொண்டு வந்தால் கூட வரும். தனி வட்டி ரொம்ப முக்கியமான ஏரியா. PNR/100. இப்போ தனியாக வட்டி பின்னர் 100 நாள் கழித்து தரேன். பின்னர் PINNAR. இதில் பார்த்தீங்கன்னா பின்னர் PNR 100 நாள் கழித்து தரேன். 100ஆல் வகுத்துடணும். PNR/100. இப்போ வட்டம் ஸ்பியரு ஹெமிஸ்பியர் சர்க்கிள் ஸ்பியர் ஹெமிஸ்பியர் இது மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபயர் வட்ட பையன் ஃபியர் இல்லாமல் ஃபயருக்குள் போகிறான். ஃபயர் பை/ஆர் ஃபயர் இது எல்லாத்துக்கும் காமனாக வந்து இது படிக்கிறதுக்கு முன்னே பையார் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபயர் பையார் வட்டம் ஃபியர் ஸ்பியர் ஹெமிஸ்பியர் அரை வட்டம். இப்போ வட்டத்தோட பரப்பு சுற்றளவு எல்லாத்துலேயுமே வந்து பையாரை போட்டு பரப்புன்னும் போது 2 டைமென்ஷன்றதால ஒரு 6 பெருக்கிறோம். சுற்றளவுன்றதால ஆரம் வந்து 2 பை 360 டிகிரி. இது ஃபுல்லாக 360 டிகிரி. 2 பைனா 360 டிகிரி. சுற்றளவுனா சுற்றி வரது தான். ஆர் வந்து 360 டிகிரி சுற்றி வருது. 2 பை ஆர். ஸ்பியரில் வந்து கன அளவு அதுலேயும் ஒரு பையார். கன அளவுன்னும் பொழுது ஆர் கியூப் வருது. எல்லாமே வந்து ஆர் மட்டும்தான், பை கான்ஸ்டண்ட்டு. அடுத்தது மொத்த பரப்பு 4 πr ஸ்கொயர். πr இன்ட்டு ஆர் ஸ்கொயர். எல்லாத்துலேயும் வந்து 4 இருக்கும். மொத்த பரப்புனாலும் சரி புறப்பரப்புனாலும் முழு வட்டத்துக்கு அப்படி இருக்கும். 4/3 போட்டுக்கணும். ஹெமிஸ்பியரில் பார்க்கும்போது 4/3 அப்படியே 2/3 மாற்றிக்கணும். மொத்த பரப்புன்னும் பொழுது அரை வட்டத்தில் 2 πr ஸ்கொயர் 4 πr ஸ்கொயரில் பாதி 2 πr ஸ்கொயர். அப்புறம் இந்த மேலே இருக்கிறதுல ஒரு πr ஸ்கொயர் வரதால் அரை வட்டத்துக்கு மட்டும் 2 ஃபார்முலா வரும். மொத்த பரப்பு வலைப்பரப்பு அப்படின்னும்போது மொத்த பரப்பு 3 πr ஸ்கொயர். மேலே ஒரு πr ஸ்கொயர். மொத்தன்றது பெரும்பாலும் மொத்தம்னும் போது அதிகமாக வரும். சாதா வலைப்பரப்பு புறப்பரப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் குறையலாம், இல்லை ஈக்குவலாக வரலாம். கூம்போட வலைப்பரப்பு அப்படி பார்த்தோம் அப்படின்னா பையாரல் பயிரெலாம் கூம்பாக மரக்காவில் இப்படி அளப்பாங்க. பழைய படத்துலலாம் பார்த்தோன்னு தெரியும். மரக்காவில் பயிர் அளப்பாங்க. அளக்கும்போது கூம்பாக மேலே கூம்பாக இப்படி இருக்கும். அந்த பயிர்லாம் பை/இர் ஆர் லாம் LAM பயிர்லாம் பை/ஆர்/எல் பையாரல். கூம்பு வளைவாக இருக்கும் பயிர். கூம்போட வலைப்பரப்பு பையாரல். அடுத்தது சதுரம் செவ்வகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக நமக்கு தெரியும். அதிலிருந்து சில ஃபார்முலாவை ஈஸியாக கொண்டு வருது. இப்போ செவ்வகம் இருக்குது அப்படின்னா இந்த 2 பக்கத்தை பெருக்குவோம். சரிங்களா? இந்த 2 பக்கத்தையும் பெருக்கினா செவ்வகத்தோட பரப்பு வரும். இதை வந்து நான் அப்படியே உருளைக்கு சிலிண்டருக்கு மாற்றுறேன். சிலிண்டருக்கு மாற்றும்போது இதை ஒரு பக்கமாக வச்சுக்கிறேன், இதை ஒரு பக்கமாக வச்சுக்கிறேன். இது வந்து ஹைட்டு, கீழே வந்து வட்டம் இருக்குது. பரப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால் பக்கத்துக்கு பதிலாக இங்கே வட்டத்தோட பரப்புன்னு எடுத்துக்கிறோம். πr² × h.
ஏற்கனவே செவ்வகம் தெரிஞ்சதுலேருந்து ஈஸியாக கொண்டு வருது. செவ்வகம் சதுரம்லாம் ஈஸி, அந்த ஃபார்முலா மெமரி பண்ணியிருக்கிறோம். 2 பக்கத்தை பெருக்கணும்னா செவ்வகத்தோட பரப்பு எல்என்டி பின்னும். இங்கே ஒரு பக்கம் வந்து வட்டமாக இருக்குது, பரப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, கன அளவு பார்க்க போகிறோம். 2 டைமென்ஷன், இதில் ஒரு R², இதில் ஒரு H. ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா πr² H. அதே பரப்பு 2 டைமென்ஷன் வரும்போது அதே வட்டத்துக்கு வந்து சுற்றளவு எடுத்துக்கிறோம் 2πr. இந்த பக்கத்தை பெருக்கும்போது H. பரப்பு வந்து ஆரும் ஹெச்சும் சேர்ந்து 2 டைமென்ஷன் வந்துட போது இதில் வந்து 3, ஆறில் 2, H 1, 3 கன அளவுன்னும் பொழுது 3 வந்துடும். அந்த 2 ஃபார்முலாவை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஈஸியான ஏரியா என்னது, அதிலே வந்து கூம்பில் இதை வந்து கட் பண்ணோம். உருளையை வந்து கட் பண்ணோம்னா 3 கூம்பு வரும். இங்கே ஒரு கூம்பு, இங்கே ஒரு கூம்பு, அந்த பக்கம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கூம்பு, 3 கோன் வரும். சிலிண்டரை கட் பண்ணோம் அப்படின்னா அந்த சிலிண்டருக்கு படிக்கும் பொழுது 1/3 πr² H. இதை πr² Hன்னு வச்சுருப்போம். அடுத்தது கூம்புக்கு பார்க்கும்போது 1/3, 3 கூம்பு வரதால் 1/3. இது சிலிண்டர் தெரிஞ்சதுன்னா அதில் வந்து இதை கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அடுத்தது மென் அண்டு ஒர்க், அது ஒரு முக்கியமான ஏரியா. எம்டிக்கு கீழே தான் வேலை, எம்டிக்கு கீழே தான் வேலை. எம்டி எந்த டீன்னு தெரியாது, எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. எம்டி டிக்கு கீழே வேலை. 2 பேரை கொண்டு வரும்போது 1 1 1 1 W2 M2 D2 T2. இந்த ஃபார்முலாவில் போட்டு இத்தனை ஆள் செய்கிறாங்க, இத்தனை வேலை செய்கிறாங்க, எத்தனை சேர் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கீழே வந்துடும். எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கீழே வேலையில் போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் மேலே மல்டிப்ளை பண்ணி தெரியாத விஷயத்த எக்ஸு. சில பேர் நினைப்பாங்க எக்ஸுன்னாவே ஒரு பயம் வந்துடும். எக்ஸுன்றது வேறு ஒன்றும் கிடையாது, தெரியாத ஒரு நம்பர். அது ஒரு 10, 5 மாதிரி ஒரு நம்பர், அவ்வளோதான். எக்ஸை பற்றி எக்ஸ் ஒய் ஏபிசி எது வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்தது நாற்கரம், 4 அரை விடுடி, 4 கரத்தால், கரம் கையால், அரை விடுடி, அரை டி. நாற்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா D1 D2 ஈக்குவலாக இருக்காது, இது அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். அதனால் டிக்கு பதில் D1 × D2. நாற்கரத்தோட பரப்பு குவாலிலேட்டர் வந்து ஏரியா வந்து ஆஃப் D1 D2. இந்த மாதிரி இது பேசிக்காக சில கொஷின்ஸ் மட்டும் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இதில் வந்து முக்கியமான ஏரியா, சரி எனக்கு கணக்கே வராது அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு முதல்ல என்ன படிக்கணும் பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஏரியா, ரொம்ப ஈஸியான ஏரியா, அதை வந்து முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது என்ன 3 லேயராக பிரிச்சுங்க. ஃபஸ்ட் லேயரில் வந்து பகடை, சீட்டு, இந்த ப்ராபபிலிட்டி இருக்குது, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தனி வட்டியில் எப்பயுமே கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, வட்டி விகிதத்தில். அது ஆன்சர்லேருந்து போடலாம், இல்லை நீங்கள் ஜென்ரலாக போடுற வட்டி கணக்கு மாதம் எவ்வளோ வருஷம் எவ்வளோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். வயது பார்த்தீங்கன்னா இந்த அப்பா அம்மா வயது எத்தனை, இப்போ எத்தனை, 10 வருஷத்துக்கு முன்னே எத்தனை ரேஷியோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் ஆன்சர்லேருந்தே போட்டுக்கலாம், தெரியலனா கூட ஆன்சர் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சராசரி ஒரு முக்கியமான ஏரியா. ஒரு 10 பேரை சேர்க்குறோம், 5 பேரை குறைக்கிறோம், வயசு அதிகமாகுது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கணக்கு ஈஸியாக போடுற சராசரி இருக்குது. இடைநிலை, முகடு, கூட்டு சராசரி, பெருக்கு சராசரி, ஹார்மோனிக் மீன், இந்த மாதிரி இதில் கொஷின்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் லேயர் எப்பயுமே கொஷின் கண்டிப்பாக கேட்குற ஏரியா. இதை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இது வந்து தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து மற்ற கணக்கு ஆட்கள் வேலையாக இருக்கட்டும், எந்த கணக்காக இருந்தாலும் போடுறதுக்கு எல்சிஎம் 2,3க்கு எல்சிஎம் தெரியணும் அப்படின்னா 2 ப்ரைம் நம்பர்னால் பெருக்கிற மாதிரி இருக்கும். 2/8க்கு தெரியணும் அப்படின்னா 2, 4 இந்த மாதிரி இது தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் கணக்குக்குள்ளே போகலாம். பேசிக்ஸாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், சதவீதம், ரேஷியோ, விகிதம்,
அந்த பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கணக்குக்குள்ளே போகும்போது டைரெக்டாக கணக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வேறு புதுசாக படிக்கிற மாதிரியே தோணும். லாப நட்டம்லாம் ஜென்ரலாக நீங்கள் வாங்குங்க. ஒரு பைக் வாங்கினா எவ்வளோக்கு வாங்குகிறோம், எவ்வளோ விற்றா எவ்வளோ நட்டம், எல்லாமே 100க்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க. 100ன்னு வச்சுக்கிங்க. தெரியலனா நம்பர் 100ன்னு வச்சுக்கிங்க. 10 ரூபா லாபம். 110க்கு விற்றா 10 ரூபா லாபம். 90க்கு விற்றா 10 ரூபா நட்டம். அந்த இதில் 100லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் அந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கேட்குற ஏரியா, ஈஸியாக படிக்க வேண்டிய ஏரியாவும். வேலை, நாட்கள், ஆட்கள், இது வந்து கேள்வி இல்லாமல் இருக்கவே இருக்காது. வேலை, ஆட்கள், நாட்கள், ப்ராபபிலிட்டி, தனி வட்டி, இதெல்லாம் வந்து வேலை வந்து கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸ்கூல் புக்ஸில் 6வதுலேருந்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேத்ஸில் கணியன் வந்து அதில் தமிழ் மீடியத்துக்கெலாம் அதை படிச்சுட்டு ப்ரீவியர் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர் படித்தாவே போதும். கண்டிப்பாக 99% ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது சதவீதம், விகிதம், பர்சன்டேஜ் வந்து போடுறது, அது எல்லாமே இந்த இத்தனை பர்சன்டேஜ் பேர் பார்த்தாங்க, இத்தனை பர்சன்டேஜ் பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும். அது அப்படியே 38%னால் 38 இன்ட்டு x/100 அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நம்பர், ஃபார்முலான்றது நீங்கள் உருவாக்குறது தான். இந்த மாதிரி கணக்குக்கெல்லாம் நீங்களே ஒரு ஃபார்முலா, இத்தனை ஆட்களை கூட்டுறோம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபார்முலா கொஞ்சம் பொறுமையாக உருவாக்குங்க. கரெக்டாக இருந்ததுன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சதுரம், செவ்வகம், வட்டம், இதெல்லாம் ஈஸி லெவல். ஈஸியாக வந்து அதை அப்படியே கேட்பாங்க. வட்டத்தை, சதுரம், செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றி வந்து இது எடுக்கிறது, சுற்றி எத்தனை சதுர மீட்டருக்கு பாதை போடுறாங்க, அது என்ன செவ்வக வடிவத்தில் வருமா, வட்ட வடிவத்தில் வருமா, வட்டத்துக்கு வந்தால் வட்டத்தோட பரப்பு, இதுக்கு பரப்பு கண்டுபிடிக்கணுமா, கன அளவு கண்டுபிடிக்கணுமா, சில இதெல்லாம் வரும். அப்போ சதுர மீட்டருக்கு 10 ரூபா அப்படின்னா சதுர மீட்டர்ன்றது ஸ்கொயரோட யூனிட். அது தெரியலனா கூட நீங்கள் அப்போ ஸ்கொயர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி அவன் கேட்குற கேள்வியை வச்சு சில இது என்ன கண்டுபிடிக்கணும், தேவையில்லாதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. கணக்கில் வந்து டைம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சில இது பெருக்கி அடிக்கிற மாதிரி வருது அப்படின்னா 4×3 = 9×7×12 x, இங்கே x இருக்குது அப்படின்னா இதை பெருக்கிக்கிட்டு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். இங்கேருந்தே அப்படியே அடிங்க, அதில் டைம் கன்சியூம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா நம்பர் வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கால்குலேட்டர் யூஸ் அலவுட் இல்லை அப்படின்றதால அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடிக்க முடிஞ்சதை அடிச்சிட்டிங்கன்னா பெருக்கல்ல தப்பு வராது, ப்ளஸ் டைம் கன்சியூம் ஆகும். அடுத்தது செகண்ட் லேயர், இதெல்லாம் வந்து கட்டாயம் முதல்ல படிக்க வேண்டியது. இதை படித்தாலே ஒரு 50-75% கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். செகண்ட் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி வந்து ஃபார்முலா பின்னாடி பார்க்க போகிறோம். P×1 + R/100 பவர் n. அதில் வந்து திரும்ப இதில் வந்து கூட்டு வட்டி, உருளை, கூம்பு, கன அளவு, கனசதுரம், இந்த கோலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. முக்கோணத்தோட 3 பக்கம் பரப்பு 180, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்தது செகண்ட் லேயரில் பாருங்கள். கூட்டு வட்டி உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை, தனி வட்டி கண்டுபிடிச்சி அந்த அசலுக்கு ஒரு வட்டியும் வட்டிக்கு தனி வட்டி மெத்தடில் போட்டிங்கன்னா கூட கூட்டு வட்டி வந்துடும். அது வந்து ஆனால் டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் தான் அந்த ஃபார்முலா கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும், ஃபார்முலா தெரியல அப்படின்னாலும் போடுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. அந்த ஆன்சர்லேருந்து வர்றது இல்லை, அந்த மாதிரி சில விஷயங்கள் கணக்குக்கு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். தெரியலனா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஃபார்முலாவும் தெரியணும், ஷார்ட்கட்டும் தெரியணும். ஃபார்முலா தெரியலனாலும் போடுற மாதிரி புரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்ட் லேயரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இப்போ பேசிக் லெவலில் இருக்கவங்க, ரொம்ப கஷ்டம் இருக்கிறவங்க அதை விட்டுருங்க. ஒரு 2 கொஸ்டின்ஸு போனாலும் போகட்டும், 1 or 2 கொஸ்டின்ஸ் போகும். அதை போட்டு படித்து இதுலேயும் வந்து தப்பு பண்ணாதீங்க. இந்த இடைக்கண்டம், குறுக்குவெட்டு பரப்பு, இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப டைம் எடுக்கும். அது 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி எடுக்கும். தெரிஞ்சால் கூட டைம் எடுக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கடைசியில் போடுங்க. தெரிஞ்சவங்களும் கூட சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் வரல அப்படின்னா நமக்கு வந்து அதை முடிக்காமல் போக மனசு வராது. பட் ஆனால் டைம் அங்கே இருக்காது. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை
நல்லா படிக்கிறவங்க 25 எடுக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கணும். சில எக்ஸாமில் மட்டும் கேட்டது அது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில எக்ஸாமில் கேட்டது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் 3rd லேயரில் வைங்க. முதல் 2 லேயரை நல்லா படிங்க. இதுலேயே வந்து 20+ மினிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த ரீசனிங் அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து ஏபிசிடி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கணக்கு ரொம்ப கஷ்டன்றவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரீசனிங். இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம நிறையா வீடியோஸ் பார்ப்போம். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.